இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெண்டனும் காலங்கள் நமக்கு போதிக்கும் மிக உன்னத சத்தியங்களை நாம் தியானித்து வருகிற இந்த நாட்களிலே, விசேஷமாக இப்பொழுது நாம் பரிசுத்த வாரத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையை நாம் குருத்தோலை ஞாயிறாக அனுசரித்தோம். இயேசு ராஜாவாக பவனி வந்தவர். அவருடைய பவனியின் மூலமாய் நமக்கு கற்றுத்தரும் உன்னத சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு திங்கட்கிழமையிலிருந்து நாம் இந்த பரிசுத்த வார நிகழ்ச்சிகளுக்குள் போகும்போது, இந்த கடைசி நாட்களில் நடந்த இந்த நிகழ்வுகளை திருச்சபை அதை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காரியங்களை அது நினைவு கூர்ந்து தியானிக்கிறது. அந்த வகையில் திங்கட்கிழமையின் நிகழ்வாக நினைவு கூறப்படுவது தேவாலய சுத்திகரிப்பும் அத்திமரம் சபித்தலும் என்கிற நிலைத்தான் அங்கே பார்க்கப்படுகிறது. மத்தேயுவும் லூக்காவும் அதை குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கே இந்த தேவாலய சுத்திகரிப்பு நிறைவேறின ஒரு நிகழ்வாக அதை காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 21:12-13 வசனங்களிலே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களிலே நீங்கள் இதை பார்க்க முடியும். இதை நாம் படிக்கும்போது தேவாலயத்தின் சுத்திகரிப்பு குருத்தோலை ஞாயிறன்றே நிறைவேறினதாக நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்கிறது. ஆனால் மார்க்கு இதிலிருந்து வேறுபடுகிறார். 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், இயேசு பவனியில எருசலேமுக்கு வந்த பிறகு தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு சாயங்காலமான போது தம்முடைய 12 சீஷர்களோடு கூட அவர் பெத்தானியாவுக்கு போனார் என்று மார்க்கு அறிவிக்கிறார். அதன் பிறகு அடுத்த வசனம் மறுநாளிலே என்று தொடங்குகிறது. மறுநாளிலே அவர் மறுபடியும் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வரும் வழியிலே அவர் அத்திமரத்தை சபித்ததாகவும், அதன் பிறகு தேவாலய சுத்திகரிப்பு நிறைவேறினதாகவும் அதன் கீழே இருக்கிற வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். 17வது வசனம் வரைக்கும் அது தொடர்கிறது. தேவாலய சுத்திகரிப்பை இயேசு மேற்கொண்டதின் மூலமாக நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நாட்களிலே தேவாலயம் முழுக்க முழுக்க ஆசாரியர்கள் கரங்களிலும் அன்றைக்கிருந்த மதம் சார்ந்த தலைவர்கள் கையிலுமே அது இருந்தது. முழு அதிகாரத்தையும் தங்கள் கையிலே வைத்து கொண்டு அந்த தேவாலயத்தை தங்களுக்கு ஆதாயம் தரும் ஒரு வருமான ஸ்தலமாக அவர்கள் மாற்றி இருந்தார்கள். தேவாலயத்தை சுற்றிலும் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. பலி பொருட்களுக்கான எல்லா விஷயங்களையும் அவர்கள் அங்குதான் வாங்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை அவர்கள் நிர்ணயித்திருந்தார்கள். ரோம நாணயத்தை தேவாலயத்திற்குள் ஏற்காமல் அதை தேவாலயத்தின் காசாக மாற்றுவதற்கு காசுக்காரர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் தான் இயேசு விரட்டி விட்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்தினார் என்று நாம் திருமறையில வாசிக்கிறோம். அப்படியானால் இவர்கள் எல்லாம் எதற்காக அங்கே இருந்தார்கள்? உள்ளே வந்து பலி பொருட்கள் வாங்கினால்தான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக கண்டிப்பு விதித்திருந்தார்கள். அங்கிருக்கிற அந்த தேவாலயத்திற்கான காசை பயன்படுத்தி தான் அதை வாங்க முடியும் என்றால், வெளி சமுதாயத்தில் பயன்படுத்தப்பட்ட ரோமானிய நாணயம் உள்ளே மாற்றப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் தேவையான அந்த தொகையை கொடுத்துதான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இவர்கள் எல்லாரிடத்திலிருந்தும் நல்ல கொழுத்த வருமானங்களை பெற்று தேவாலயத்தினுடைய அதிகாரிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பினால் கொழிக்க பண்ணினார்கள். இதைத்தான் இயேசு வன்மையாக கண்டித்து அவர்கள் எல்லாரையும் தேவாலயத்தை விட்டு துரத்தி அதை சுத்திகரித்ததாக நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த செயல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற
2 பாடங்கள் என்ன? ஒன்று, தேவனுடைய ஆலயத்தினுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டது. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே எழுதியிருக்கிறது? ஆண்டவர் எதை குறிப்பிட்டார்? ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனத்தை தான் ஆண்டவர் அப்படி குறிப்பிட்டார். எனவே ஜெப வீடாக இருக்க வேண்டியது கள்ளர் குகையாக மாறி போனது. அதனுடைய நோக்கம் திசை திரும்பி நலமான ஒன்றிலிருந்து, நேர்மையான ஒன்றிலிருந்து, தூய்மையான ஒன்றிலிருந்து தீமையான கரைபடிந்த விஷயத்திற்கு அது மாற்றப்பட்டது. இரண்டாவதாக, அவர்கள் அதன் மேல் செலுத்தின அதிகாரம் கடவுள் மேல் அவர்கள் செலுத்தின அதிகாரத்தை போன்று நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. எல்லாவற்றையும் அவர்கள் சொல்வதை போன்றே செய்ய வேண்டும், மற்றபடி யாரும் எதுவும் திருத்தங்களை கொண்டு வர முடியாது என்பதாகவே அது விளக்குகிறது. எனவேதான் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் கடுமையான ஒரு செயலை ஆண்டவர் கண்டிப்போடு நிறைவேற்றினார். இன்றைக்கும் இறை மக்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சென்று வழிபடுகிற தேவாலயம் என்பது இன்றைக்கு 2வது நிலையில் தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். நம்மை நாம் கடவுளுடைய அதிகாரத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய நோக்கமும் சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதை நாம் தவிர்த்து விட்டு நம்முடைய சொந்த நோக்கங்களுக்காகவும் இச்சைகளை நிறைவேற்றும் இடமாகவும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் பயன்படுத்தினால் கட்டாயம் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசித்து பாருங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். அதே நேரத்தில் மனித தேவ ஆலயங்களாகிய நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற இடமாகிய ஒரு கட்டடமாகிய ஆலயத்தையும் நாம் கவனமாகத்தான் கையாள வேண்டும். அதை உண்மையாகத்தான் நாம் பராமரிக்க வேண்டும். அதற்குரிய கனத்தையும் அதற்குரிய கண்ணியத்தையும் நாம் செலுத்தாமல் அதை நம்முடைய சொந்த வசதிகளுக்காகவும் அல்லது பணம் ஈட்டும் ஸ்தலமாகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் நாம் பயன்படுத்தும் போது அதுவும் கடவுளால் கண்டிக்கப்படத்தக்க ஒரு காரியம்தான். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவாலய சுத்திகரிப்பு நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை கடவுளுடைய நோக்கத்திலும் சித்தத்திலும் வைத்து அவருக்கென்று அர்ப்பணித்து நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்களா? அல்லது நோக்கத்தை சிதைத்திருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் அங்கம் வகிக்கிற ஒரு ஆலயம், அதனுடைய கட்டிடங்கள் அல்லது அதற்குரிய பொருட்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறீர்கள்? அதை எப்படி பராமரிக்கிறீர்கள்? பலர் இன்றைக்கு தேவாலய கட்டடங்களையும் ஊழிய கட்டடங்களை வைத்தே தங்களுடைய செல்வத்தை அவர்கள் ஈட்டுகிறார்கள் என்பது மிக வருத்தமான காரியம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கல்வாரியின் அன்பு இந்த நாட்களிலே நம்முடைய குறைகளை நமக்கு உணர்த்தட்டும். தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே மண்டியிடுவோம். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புவேன் என்றால் அவருடைய ஆளுகையும் நோக்கமும் என்னுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேறுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த லெந்தென்னும் காலங்களிலே எங்களுக்கு இன்றைக்கு நீர் உணர்த்தின இந்த சத்தியத்திற்காக நன்றி. தேவனுடைய ஆலயமாகிய எங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் ஆராதனைகளுக்காக பயன்படுத்துகிற எங்களுடைய ஊழியத்தினுடைய கட்டிடங்களையும் நிறுவனத்தின் சொத்துக்களையும் கவனமாய் நியாயமாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உமக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும் என்கிற பயத்தோடு நடந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.